வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். லெசன் 99 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய ஜேர்னில முதல் சக்சஸ் நம்ம எட்ட போறோம். ஆக்சுவலா 100வது வீடியோ அப்படின்றது எப்பவுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தான். ஸோ 100வது லெசன் நம்மளுடைய அடுத்த தலைப்பா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய 9வது வீடியோ 9th வீடியோ தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன தலைப்புலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் டு ஈக்வாலிட்டி அப்படின்றது. சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது விதிவிலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஸோ ஃபார் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா டோட்டல் 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க். அது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அந்த மாதிரி சோஃபார் நம்ம 6 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரெசென்ட்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன டாபிக்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், இது சம்மந்தமாக தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியும் நம்ம அந்த மாதிரி தனித்தனியாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ்லையுமே நம்ம ஒரு 30 வீடியோகள் தனித்தனி தலைப்பில் தான் பார்த்துருக்கோம். அண்ட் ப்ரியாம்பலில் நியர்லி ஒரு 14 to 20 வீடியோஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றதுலையும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த தலைப்பு சம்மந்தமாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ சோஃபார் நம்ம பார்த்த எல்லா தலைப்புகளுமே வரைக்கும் நம்ம தனித்தனியாக குவிஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான அனாலிசிஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாபிக் ஃபுல்லாகவே படித்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான குவிஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். பிகாஸ் அந்த எடுக்கும் போது உங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோஃபார் பார்த்தீங்கன்னா நம்ம 8 தலைப்புகள் கிளியராக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆர்டிகல் 14 இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம லாஸ்ட் 2 கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்புமே ஆர்டிகல் 14ஓட லேட் ஆனது தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த சமத்துவத்துல இருந்து விதிவிலக்கு இருக்கு, ஈக்குவாலிட்டி எல்லாருமே சமமானவர்கள் தான். ஆனா சிலருக்கு மட்டும் சில விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. அது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதா பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்டிகல் 15, 16 அந்த மாதிரி நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வரக்கூடிய நாட்களை பார்க்கக்கூடிய தலைப்புகளாக இருக்கு. ஓகேவா? டோட்டலா முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 60 வீடியோஸ் தேவைப்படும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியா முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு தலைப்பான எக்ஸப்ஷன்ஸ் டு ஈக்வாலிட்டி, சமத்துவத்துக்கான விதிவிலக்குகள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். த ரூல் ஆஃப் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஸோ என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது பொறுத்த வரைக்கும் நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே எந்த ஒரு விஷயமே நம்ம 100% எக்ஸ்ட்ரீமா கொடுத்துடக்கூடாது. அது நல்லதா இருக்கட்டும் இல்ல கெட்டதாக இருக்கட்டும். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க பிளேஸ் பண்றீங்க, இல்ல நல்லதுக்காக நீங்க ஒரு உரிமையை கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே 100% அதனுடைய எக்ஸ்ட்ரீமா ரீச் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்படி ரீச் பண்ணும்போது அது வயலேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையானது அல்ல அப்படின்றது அதுக்கான விஷயங்கள். அண்ட் தேர் ஆர் கான்ஸ்டியூஷனல் அண்ட் அதர் எக்ஸப்ஷன்ஸ் டு இட் அப்படின்றதும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ த ரூல் ஆஃப் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா இஸ் நாட் அப்சல்யூட், முழுமையானது அல்ல. சில பேருக்கு அதுக்கான விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தி கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ஜாய் தி ஃபாலோயிங் இம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 361 படி இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தி கவர்னர் ஆஃப் ஸ்டேட் என்ஜாய் தி ஃபாலோயிங் இம்யூனிட்டிஸ், ஆர்டிகல் 361. ஸோ இந்த ஆர்டிகல் 361 கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். த பிரசிடென்ட் ஆர் தி கவர்னர் இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட், the exercise and performance of the powers and duties of office அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா என்ன கொடுக்க வராங்க அப்படின்னா, ஒரு ஜனாதிபதி இருக்காங்க, ஒரு ஆளுநர் இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே
நீதிமன்றங்கள்ல பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல. எது சார்ந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னா, தங்களுடைய அதிகாரத்த அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா? அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்துல அவங்க ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அதே நேரத்துல அவங்களுடைய கடமைகள அவங்க செய்யும்போதும், அவங்க ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஸோ தங்களுடைய அதிகாரத்தையும், தங்களுடைய கடமைகளையும் அவங்க செயல்படுத்தும்போது, அதை சார்ந்த கேள்விகள் வருது அப்படின்னா, அதுக்கு அவங்க நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது வந்து ஜனாதிபதிக்கும், ஒரு மாநிலத்தோடைய ஆளுநர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தனி சிறப்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு விதிவிலக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். பொதுவாவே நம்மளுடைய நடத்தைகள், நம்ம இப்போ ஒரு அரசு அதிகாரியா இருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய நடத்தை சம்பந்தமாகவோ, தங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்தும் இடத்திலேயோ ஏதாவது ஒரு குற்றங்கள் தென்படுது அப்படின்னா, சில நேரங்கள்ல மக்கள் அது சார்ந்த வழக்குகள் வந்து பதிவு பண்ணுவாங்க. அப்ப அது நீதிமன்றங்கள் அதை கேட்டு நமக்கு அது ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அதிகாரியா இருந்தாலுமே கூட, மக்கள் அவங்க சார்ந்த ஒரு கேள்விகள் எழுப்பும்போது, அவங்க அதுக்கு ஆன்ஸர் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு இவ்ளோ ஃபண்ட் வந்துச்சு. நான் இந்த மாரி முடிவுகள் எடுத்தேன். ஏன் இத எடுத்தேன் அப்படின்றத அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும். அப்ப அந்த இடத்துல அவங்க ஆன்ஸரபிள் டூ கோர்ட்டா இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க இவங்களும் அரசு அதிகாரி தான. அவங்களையும் நாங்க வந்து கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு அவங்களும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி, நீங்க ஜனாதிபதியும், ஆளுநரையும் கொண்டு வரக்கூடாது. ஸோ ஏன் இந்த இடத்துல இவங்க 2 பேரையுமே வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்படின்னா, இது நம்ம மரியாதைக்குரிய மனிதர்களாக இருக்காங்க. இவங்களுடைய பதவி வந்து மிகவும் மரியாதைக்குரியது. ஒரு இந்திய நாட்டுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன், ஃபர்ஸ்ட் மோஸ்ட் சிட்டிசன் முதல் குடிமகனாக இருக்கக்கூடியவர் வந்து ஜனாதிபதி. ஒரு மாநிலத்துடைய முதல் குடிமகனா இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர். இவங்க 2 பேருக்கும் நம்ம சரியான மரியாதை குடுத்தாகணும். அவங்களுடைய பதவி காலத்துல, அவங்கள இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு வரவழைச்சு, அவங்கள கேள்வி கேட்கிறது, அதுக்கு அவங்கள பதில் சொல்ல வைக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து மரியாதை இல்லாத ஒரு விஷயங்களாக மாறிரும். ஏன்னா, அவங்க தான் வந்து ஹையஸ்ட் மோஸ்ட் ஹைரார்க்கில இருக்கக்கூடியவங்க. அவங்கள நம்ம வந்து பாதுகாப்பாவும், மரியாதையும் நடத்தியே ஆகணும். ஸோ, அதனால இந்த ஒரு பாதுகாப்ப ஆர்டிகிள் 361 படி அவங்களுக்கு குடுத்திருக்காங்க. ஸோ, இந்த 361 படி இந்த சமத்துவம், சரிசமமானவர்கள் தானே மனிதர்கள் எல்லாருமே அப்படின்ற அந்த கோட்பாட்டுல, யார் 2 பேருக்கு வந்து பாதுகாப்பு குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட். எனி ஸ்டேட். ஓகேவா? இந்தியால கூட எந்த மாநிலத்துடைய ஆளுநரா இருந்தாலும் ஓகே. இவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய அதிகாரம் சம்மந்தப்பட்டவும், அவங்களுடைய கடமைகள் சார்ந்தோ, அவங்க எந்த ஒரு நீதிமன்றத்திலயுமே பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இதே ஆர்டிக்கல்ல இன்னும் சில பாதுகாப்பு வந்து இவங்க 2 பேருக்கும் குடுத்திருக்காங்க. என்ன மாதிரி பாதுகாப்புன்னு பார்க்கலாம். அவங்க மேல எந்த விதமான கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுமே நீங்க கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? சிவில் வழக்குகள், கிரிமினல் வழக்குகள் அப்படின்னு 2 விதமான வழக்குகள் இருக்கு இல்லையா? அதுல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியத நீங்க அவங்க மேல கொண்டு வரக்கூடாது. So, no criminal proceedings shall be instituted or continued against the president or the governor in any court during his term of office அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்திய நாட்டோட ஜனாதிபதி, இந்த மாநிலத்துடைய ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்திடுறாங்க இல்லையா? அந்த டைம்ல இருந்து அவங்களுடைய ஆஃபீஸ் அவங்க வந்து வெக்கேட் பண்ற வரைக்கும், அந்த டெர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? பதவி காலம். அந்த பதவி காலத்துல புதிதாக ஒரு வழக்கு நீங்க அவங்க மேல போட முடியாது. கிரிமினல் வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியத அவங்க மேல நீங்க போடவும் முடியாது. அதே நேரத்துல அதுக்கு முன்னாடி தொடரப்பட்ட ஏதாவது வழக்குகள் இருக்கு. பொதுவாவே அந்த மாரி வழக்குகள் இருந்தா பெர்சன்ஸ் வந்து எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. பட் பை சான்ஸ் ஏதாவது மிஸ் ஆகி அந்த இடத்துல முன்னாடியே அவரு ஜனாதிபதி ஆறதுக்கு முன்னாடியோ, இல்ல ஆளுநர் ஆறதுக்கு முன்னாடியோ ஒரு வழக்கு வந்து இருந்திருக்கு. அந்த வழக்க வந்து நாங்க இப்போ விசாரணை பண்ண போறோம் அப்படின்ற மாரி நீங்க விசாரணையும் பண்ணக்கூடாது. ஸோ கன்டினியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுவும் பண்ணக்கூடாது. புதிதாவும் வரக்கூடாது. அதே நேரத்துல பழைய வழக்குகள நீங்க விசாரணைக்கு கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயங்களுமே அவருடைய பதவி காலத்துல நிச்சயமா பண்ணக்கூடாது. ஏன்னா, அப்பவும் அவர் வந்து கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் வந்துரும் அப்படின்றதுனால, அத வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான். வேற எல்லாருமே வந்து ஈவன் தோ பிரைம் மினிஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல ஏதாச்சும் வழக்கு வந்துச்சுன்னா, அவரு நீதிமன்றத்துக்கு வந்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அது வந்து ஈக்குவலான ஒரு பெர்சன்ஸ் தான் வந்துருவாங்க. பட் இந்த 2 பதவி மட்டும் தான் இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, no process for the arrest or imprisonment of the president or governor shall be issued from any court during his term of office. ஸோ அவரை நீங்க கைது பண்றதோ, இல்ல சிறையில் அடைக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ண முடியாது. ஸோ சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பிரசிடென்ட்டோ, கவர்னரோ இவங்க 2 பேரையுமே நீங்க கோர்ட்டுக்கு வர வைக்கவே முடியாது. அண்ட் தென் விசாரணை பண்றது, கேஸ் ஃபைல் பண்றது எதுவுமே உங்களால பண்ண முடியாது. ஸோ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
எந்த ஒரு விதத்திலயுமே நீங்க வழக்கு தொடர்றதுல இருந்து, விசாரணைக்குல இருந்து, கைது பண்றதுல இருந்து எதுவுமே உங்களால வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பதவி காலத்துல மட்டும் தான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அவர் வந்து பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அவரு சாதாரண மனிதரா மாறிருவாரு. ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அந்தஸ்து மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கும். அப்ப அவர் வந்து காமன் சிட்டிசன்ஸ் தான். ஒருவேள அந்த பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஏதாச்சும் தவறு பண்ணியிருந்தாருன்னா, நீங்க காமன் சிட்டிசன எப்படி நீங்க விசாரணை பண்ணுவீங்களோ, அதே மாரி இவரையும் நீங்க விசாரணை பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து சரிசமமானவரா மாறிருவாரு. பட் அந்த பதவி காலத்துல மட்டும் தான் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 361 அந்த 361 சரத்துல வந்து ஜனாதிபதிக்கும், மாநிலத்துடைய ஆளுநர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு குடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ் வழக்குகள், வழக்கு தொடர்ல இருந்து, விசாரணையில இருந்து எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. அதுவும் நம்ம பார்த்துடலாம். நோ சிவில் ப்ரொசீடிங்ஸ். ஸோ கிரிமினல் வழக்குகள் வந்து நீங்க தொடரவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நீங்க தொடரவும் முடியாது. அதே இடத்துல பதிவு பண்ணவும் முடியாது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஆனா சிவில் வழக்குகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த வழக்குகள் பொறுத்தவரைக்கும் அவங்க மேல நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? ஆனா அந்த ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி 2 மாதங்கள் அவருக்கு அட்வான்ஸ் நோட்டீஸ் குடுத்துட்டு தான் நீங்க ஃபைல் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 2 மாத காலங்கள் வந்து அவருக்கு முன்னாடியே நீங்க அறிவிச்சிரணும். ஒரு ஜனாதிபதி மேலயோ, இல்ல கவர்னர் மேலயோ நீங்க சிவில் வழக்கு வந்து தொடர போறீங்க அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு 2 மாதங்கள் டைம் குடுத்து, இந்த மாரி உங்க மேல ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த சம்மந்தமா நாங்க கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ண போறோம். அதுக்கு நீங்க உங்களுடைய விளக்கத்த குடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிறணும். அந்த 2 மாத காலத்துக்குள்ள அவர் அந்த கேஸ வந்து முடிச்சுருவாரு. ஸோ அந்த நீதிமன்றத்துக்கு போறதுக்கே அவங்க விடமாட்டாங்க. அது சம்மந்தமான ஒரு சந்தேகம் இருக்கலாம். இல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் தேவைப்படலாம். இது எல்லாமே அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க அத சப்மிட் பண்ணிட்டு, அந்த கேஸ் வந்து மோர்லெஸ் கோர்ட்டுக்கு வரவிடாமயே பண்ணிருவாங்க. ஆனா சிவில் வழக்குகள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் 2 மாதங்கள் அட்வான்ஸ் நோட்டீஸ் குடுத்துட்டு தான் உங்களால பண்ண முடியும். So no civil proceedings against the president or governor shall be instituted during his term of office. அவருடைய பதவி காலத்துல பண்ண முடியாது. In any court in respect of any act done by him in his personal capacity. அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பெயர்ல அவர் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. ஸோ அது சம்மந்தமா ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா, அத நீங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடாது. வெதர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஹி என்டர்ட் அப்பான் ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பதவி காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 வருடமோ, இல்ல 2 வருடங்களோ, இல்ல அதுக்கு முன்னாடியோ எப்பவாவது ஒரு குற்றத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல அந்த குற்றம் வந்து தள்ளுபடி ஆயிருக்கலாம். இல்ல அது விசாரணைக்கு வராமலே இருந்திருக்கலாம். பை சான்ஸ் அந்த மனிதர் வந்து ஜனாதிபதி ஆயிட்டாரு. ஸோ இப்ப அவரோட ரெப்புடேஷன கெடுக்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய வழக்குகள் எல்லாத்தையுமே மறுபடியும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ முடிஞ்சு போன வழக்குகளா இருக்கட்டும், அத மறுபடியும் வந்து மேல்முறையீடு போடுறது. இல்லன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை எடுத்து அவரோட ரெப்புடேஷன கெடுக்கிறதுக்காகவே அந்த நேரத்துல வந்து கேஸ் ஃபைல் பண்றது. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது, அந்த இடத்துல அவருக்கான ஒரு மதிப்பு வந்து குறைஞ்சிரும். ஸோ சிவில் வழக்குகளா இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்டின்னா, 2 மாதங்கள் அவருக்கு நோட்டீஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் இந்த 2 மாத காலத்திலேயே மோஸ்ட்லி 100% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வராமலே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, என்ன மாதிரியான ப்ரூஃப் தேவைப்படுதோ, அது எல்லாத்தையுமே அந்த இடைப்பட்ட காலத்துல சப்மிட் பண்ணி, அந்த வழக்க அவங்க முடிச்சுடுவாங்க. ஸோ ஆர்டிகிள் 361 படி நமக்கு என்ன தெரிய வருது அப்டின்னா, ஒரு ஜனாதிபதி மேலயோ, இல்ல ஆளுநர் மேலயோ நீங்க சிவில் வழக்கு போட முடியாது. அப்படியே போடணும்னா 2 மாதம் நோட்டீஸ் குடுத்துட்டு தான் போட முடியும். கிரிமினல் போடவே முடியாது. அந்த 2 மாத நோட்டீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கே அங்க இடம் இல்ல. கிரிமினல் பொறுத்தவரைக்கும் உங்களால அத ஃபைல் பண்ணவே முடியாது. அண்ட் 3வது ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும், அவர நீங்க அரெஸ்ட் பண்றதோ, இம்ப்ரிசான் பண்றதோ அந்த மாரி நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபடவே முடியாது. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, லைக் அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் டியூட்டீஸ் சம்மந்தமா அவங்க யார்கிட்டயுமே ஆன்சர் பண்ணணும். முக்கியமா நீதிமன்றங்கள்ல அவங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இந்த 4 விஷயங்கள் சம்மந்தமா அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த முன்னுரிமையும், இந்த பாதுகாப்பும் குடுக்குறது மூலியமா ஆர்டிகிள் 14ல சொல்லப்பட்ட விஷயங்கள், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து வயலேட் ஆகுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய பதவியோடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த பாதுகாப்ப வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இது எந்த விதத்திலயும் ஆர்டிகிள் 14 இந்த இடத்துல வயலேட் ஆகல. இத நாங்க சிறப்பு விதிவிலக்கா தான் குடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் தானா? ஜனாதிபதிக்கும், ஆளுநருக்கும் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா, இன்னும் சிலருக்கும் இருக்கு. அது எந்தெந்த விஷயத்துல இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்டிகல் 361A அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து நமக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நோ பர்சன் ஷால் பி லையபிள் to any civil or criminal proceedings in any court in respect of the publication in a newspaper or by radio or television of a substantially true report of any proceedings of either house of parliament or either house of the legislature of a state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இந்தியாவுடைய பாராளுமன்றத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயங்கள், இல்லைன்னா நம்மளுடைய சட்டப்பேரவைக்குள்ள நடந்த ஒரு விஷயங்கள், மாநில சட்டப்பேரவைக்குள்ள நடந்த ஒரு விஷயங்கள், இது சார்ந்து ஒரு சிவில் வழக்கையிலோ இல்ல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ நீங்க எந்த கோர்ட்லயுமே வந்து தொடர முடியாது. ஓகேவா? அதனோட உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பாராளுமன்றத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயங்கள், நீங்க சட்டப்பேரவைக்குள்ள நடந்த ஒரு விஷயங்கள், இத வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து இத பத்தி குடுத்திருக்காங்க, ரேடியோல வந்து இத பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க, தொலைக்காட்சியில வந்து இத தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள வச்சு நாங்க இந்த மனிதர் மேல நாங்க இந்த குற்றத்த வந்து பதிவு பண்றோம். இவர நீங்க கோர்ட்ல கூப்ட்டு நீங்க விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நீங்க கூப்பிட முடியாது. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பாராளுமன்றம் அப்படின்ற அந்த அ ஆட்சி இருக்கு இல்லையா? அந்த அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அமைப்புக்கே வந்து பாதுகாப்பு குடுக்குறாங்க. பாராளுமன்றத்துக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம்னா, அந்த உறுப்பினர்கள் மட்டும் தான். அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து எது வேணாலும் பேசிக்கலாம். எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான கூச்சல், குழப்பங்கள் எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். இதெல்லாம் மையமா வச்சு ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. நான் அவங்களுக்கு மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லி நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஸோ பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே நேரத்துல சட்டப்பேரவையோட உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் சார்ந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் பாதுகாப்பு இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு எம்பியா இருக்கேன், நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கேன், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்க ஒன்ஸ் அந்த பில்டிங்ல இருந்து வெளியில வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா, உங்க மேல கேஸ் ஃபைல் ஆயிரும். அந்த பில்டிங்குள்ள மட்டும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அந்த பில்டிங்க தாண்டி நீங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும், யார பத்தி நீங்க அவதூறா பேசினாலும் சரி, இல்ல யாரையாவது நீங்க தவறா சித்தரிச்சாலும் சரி, உங்க மேல வழக்குகள் தொடர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே விஷயம் நீங்க அந்த பில்டிங்குள்ள பண்ணிட்டீங்க. ஒரு விமர்சனம் பண்றீங்க, எதிர்க்கட்சி விமர்சனம் பண்றீங்க, வேற ஏதாவது தவறாக பேசுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு கண்டனம் அப்டின்ற மாதிரி மட்டும் உள்ள அதுவும் வந்து சபாநாயகர் தான் அத சொல்ல முடியும். உள்ளயே எல்லாமே முடிஞ்சிருமே தவிர, வெளியில நீங்க வந்து யாருமே உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ நீங்க எது பேசுறதா இருந்தாலும் உள்ளயே பேசிக்கலாம். வெளியில வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்டின்றத பத்தி ஒரு விஷயங்கள். அதுவும் முக்கியமா சாட்சிகளாக இந்த தொலைக்காட்சியில வரக்கூடிய விஷயங்கள், அ ரேடியோல வரக்கூடியது அண்ட் பத்திரிக்கையில வரக்கூடியத வச்சு, நீங்க எந்த ஒரு வழக்குகளுமே தொடர முடியாது. ஸோ அது வந்து ஆர்டிகிள் 361ஏல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, உள்ள நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு வெளியில தெரியக்கூடியது இந்த 3 பிளாட்ஃபார்ம்கள் மூலியமா தான். ஒரு நியூஸ் பேப்பரோ, டெலிவிஷனோ, ரேடியோல மூலியமா, நியூஸ் மூலியமா நமக்கு வெளியில வரப்போது. ஸோ அத நீங்க சாட்சியா வச்சு நீங்க வழக்குகளும் தொடரக்கூடாது அப்படின்றத ஒரு பாதுகாப்பு கருதி இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் வெளியில ஒரு விஷயம் ஒரு எம்எல்ஏவோ, எம்பியோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ட வெளியில சொல்லும்போது அது பிரச்சனையா மாறுது. ஆனா அதுவே வந்து அவங்க சட்டப்பேரவைக்குள்ளேயோ, பாராளுமன்றத்துக்குள்ளேயோ சொல்லும்போது, அது பிரச்சனையா மாறல அப்டின்னா, அது அவங்களுடைய பிசினஸ் ஏரியா. ஸோ அதுக்குள்ள அவங்க எப்படி வேணாலும் அவங்கள வந்து பேசிக்கலாம். ஆனா அதுவே வெளியில வந்து பொது வெளியில வந்து அவங்க பேசிறக்கூடாது. அப்படி பேசிட்டா அது வயலேஷனா மாறிரும். அப்ப அந்த மனிதன் தண்டனைக்குரியவரா மாறிருவாரு. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 361ஏல வந்து சொல்லியிருக்காங்க. இதே விஷயம் தான் இன்னொரு விதமா இங்க வரும். ஆர்டிகிள் 105 பார்லிமென்டரி பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நோ மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் ஷால் பி லையபிள் டு எனி ப்ரொசீடிங்ஸ் இன் எனி கோர்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனிதிங் செட் ஆர் எனி வோட் கிவன் பை ஹிம் இன் பார்லிமென்ட் ஆர் எனி கமிட்டி தேர் ஆஃப். ஸோ பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு மனிதன் ஒரு விஷயத்த பேசுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு வட மாநிலத்தவர் இருக்காரு. அவர் தென் மாநிலத்த சேர்ந்த ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நம்மளோட இதிகாசங்களா இருக்கலாம். இல்ல நடைமுறையில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கலாம். இல்ல இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அத கிரிட்டிசைஸ் பண்ற மாரி ஒரு விஷயத்த பேசிடுறாரு. அப்ப நமக்கு என்ன ஆகும்? எங்களுடைய கலாச்சாரத்தையோ, எங்களுடைய மாநிலத்தையோ நீங்க இழிவா பேசுறீங்க, தவறா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கோவப்படலாம். பட் அந்த கோவத்த வந்து நீங்க ஒரு கேஸா ஃபைல் பண்ணி அவர வந்து நீங்க கோர்ட்டுக்குலாம் வர வைக்க முடியாது. நம்ம ஆதங்கம் வேணா பட்டுக்கலாமே தவிர, பிகாஸ் அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே பாராளுமன்றத்துக்குள்ளேயோ, சட்டப்பேரவைக்குள்ளேயோ சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம அத வந்து ஒரு கேஸா எடுத்துலாம் ஃபைல் பண்ண முடியாது. அதே நேரத்துல அவங்க ஒரு வோட் குடுத்திருக்காங்க. ஒரு பொதுவா வந்து ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. இத நம்ம செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்கறாங்க. தனிப்பட்ட விருப்பத்துல அவங்க வந்து அதுக்கு வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்களிக்கிறது வந்து இந்த விஷயத்துக்கு எப்படி நீ அகைன்ஸ்டா வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நீங்க எந்த நீதிமன்றத்தையும் வந்து அணுக முடியாது.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளேயும், ஒரு சட்டப்பேரவைக்குள்ளேயும் அதனுடைய உறுப்பினர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், இல்ல பேச்சாக இருக்கட்டும், வாக்களிப்பாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நீதிமன்றத்துக்கு வந்து வரவே வராது. வயலேட் பண்றாங்க, தவறா நடந்துக்கிறாங்க, தவறா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே நீங்க நீதிமன்றத்துக்குள்ள வர முடியாது. ஸோ 361 அப்படின்றது அந்த தொலைக்காட்சி, பத்திரிகை இத சார்ந்த விஷயங்களாக நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க பொதுவாவே வந்து நீங்க பேசுறது, வாக்களிக்கிறது இத வச்சு நீங்க எதுவுமே கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியாது. எல்லா மனிதர்களுக்குமான ஒரு பார்லிமென்டரி பிரிவிலேஜஸ் வந்து 105ல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 194. No member of the legislature of a state shall be liable to any proceedings in any court in respect of anything said or any vote given by him in the legislature or any committee thereof. ஸோ சேம் திங் தான். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த ஆர்டிகல் 105 அப்படின்றது பாராளுமன்றம் சம்பந்தப்பட்டது. அதே விஷயம் சட்டப்பேரவைக்கு 194 அப்படின்ற ஆர்டிகல் வரும். அவ்வளவுதான். ஸோ லெஜிஸ்லேச்சர் ஒரு மாநிலத்துடைய லெஜிஸ்லேச்சருக்கு 194. அதே விஷயம் பாராளுமன்றத்துக்கு அப்படின்னா 105. ரெண்டுமே சேம் தான். பட் அந்த இடங்கள் மட்டும்தான் வெவ்வேறாக இருக்கு. 5வது விஷயம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 31C பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பதிவுலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 31 ஏனா என்ன, பினா என்ன, சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏ அண்ட் பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சி அப்படின்றது என்னன்னா, சிம்பிளா நம்ம சொல்லணும்னா ஒரு வரியில நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரைமசி டு டிபிஎஸ்பி. ஓகேவா? நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பெருசா, இல்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பெருசா அப்படின்னு சொல்லி நடைமுறை வந்து கேள்வி வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இது பெருசா அது பெருசாலாம் இல்ல, ரெண்டுமே ஈக்குவலானது விஷயங்கள் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு வந்துடலாம், ஜஸ்டிசபிள் நேச்சரா இருக்கிறதுனால அது பெருசாகவோ, டிபிஎஸ்பி வந்து ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் பட் நான் ஜஸ்டிசபிள் அந்த ஒரு காரணத்தை வச்சு அது குறைவாகவும் நம்ம மதிப்பிட முடியாது. ரெண்டு பேருமே ஈக்குவலானவங்க தான். சில நேரங்கள்ல லைக் கிளாஷ் வரும்போது ஒரே விஷயம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி சரியா இருக்கும், டிபிஎஸ்பி படி தவறாக இருக்கும். அந்த மாதிரி கிளாஷ் வரும்போது யாருக்கு முன்னுரிமை கொடுக்கறது, பிரைமசி யாருக்கு கொடுக்கறது அப்படின்றது அந்தந்த இடத்த பொறுத்து நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25th அமெண்ட்மெண்ட் 1971 மூலியமா இந்த ஆர்டிகல் 31C வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. லைக் நம்ம டிபிஎஸ்பியில வந்து 39 பி அண்ட் சி அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அது என்னன்றது நான் பின்னாடி இந்த வீடியோலயே உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். இப்போதைக்கு அந்த நம்பர்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. 39 பி அண்ட் சி மோரலஸ் இதுவும் வந்து நிலம் சம்மந்தப்பட்டதுதான், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதுதான். ஸோ இந்த 39 பி அண்ட் சி வந்து டிபிஎஸ்பியில கொடுத்துருக்காங்க. ஒரு அரசாங்கம் வந்து இதை சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு சட்டம் இயற்றுறாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது பண்ணும்போது ஆர்டிகிள் 14 வயலேட் ஆகுது, என்னுடைய ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்ற உரிமை வந்து பறி போகுது அப்படின்றத சொல்லி நீங்க எந்த ஒரு நீதிமன்றத்தையுமே அணுக முடியாது. ஓகேவா? ஸோ 31C உள்ள வரும்போது 14 வந்து வேலிட் இல்லாம போயிரும். ஸோ ஆர்டிகிள் 14ல இருந்து 31C அப்படின்றத வந்து எக்ஸப்ஷன் விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ பொதுவாவே நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னது, மக்கள் கிட்ட கொடுத்தாச்சு, இதெல்லாம் வயலேட் ஆகும்போது நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படி சொல்லும்போது சில இடங்கள்ல இந்த 39 பிஎன்சி டிபிஎஸ்பில இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றுனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி வயலேட் ஆகும். ஓகேவா? பிஎன்சி என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது புரியும். அதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்படி வயலேட் ஆகும்போது நீங்க நீதிமன்றத்துக்கு அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 31C வந்து ஒரு இடத்துல வருது அப்படின்னா 14 வந்து மறைஞ்சு போயிடும். ஓகேவா? 31C படி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆர்டிகல் 14க்கு வந்து வேலை இல்லாம போயிடும், அது வந்து நல்லிஃபை ஆயிரும் அப்படின்றத ஆர்டிகல் 31Cல அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. சரி பாருங்க, ஆர்டிகல் 31C is an exceptions to article 14. It provides that the laws made by the state for implementing the directive principles contained in clause B or clause C of article 39 cannot be challenged on the ground that they are violative of article 14. ஆர்டிகல் 14 வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க நீதிமன்றத்துல சேலஞ்ச் பண்ண முடியாது.
The Supreme Court held that where Article 31C comes in, Article 14 goes up. இது உள்ள வரும்போது ஆர்டிகல் 14 வெளியேறிரும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முறை படிக்கும் போது உங்களுக்கு புரியாது தான். ஓகேவா? ஸோ நீங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மேபி புரியலாம், சிலருக்கு புரியாமலும் போகலாம். ஸோ டேக் டைம் அண்ட் ஹியர் இட் மோர் தென் 2 டைம்ஸ். ஸோ இதை நீங்க ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் இந்த கான்செப்டை படிங்க. லைக் 2 டைம்ஸ் நீங்க மறுபடியும் கேட்கும் போது கண்டிப்பா இது புரிஞ்சிரும். அப்படி புரியலன்னா பின்னாடி நம்ம ஆர்டிகல் பிஎன்சி பார்க்க போறோம் இல்லையா, அது பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும் எல்லாருக்குமே. பட் ஸ்டில் இதை நீங்க நல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் நீங்க வந்து 2-3 தடவை கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிரைமசி டு டிபிஎஸ்பி அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. 31C உள்ள வரும்போது ஆர்டிகல் 14 வெளியேறிரும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 கீவேர்டை வச்சு நீங்க இதை புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா 6 and 7. ஸோ அடுத்த 2 பாயிண்ட் என்னன்னு பார்த்தலாம். யாருக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு இருக்கு அப்படின்றது. ஃபாரின் சாவரன்ஸ், அதாவது அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள், மற்ற நாட்டுடைய ஜனாதிபதியோ பிரைம் மினிஸ்டரோ இந்திய நாட்டுக்கு வராங்க இல்லையா அவங்க. அம்பாசிடர்ஸ், ஸோ அம்பாசிடர்ஸ்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் டிப்ளோமென்ட்ஸ் என்ஜாய் இம்யூனிட்டி ஃப்ரம் கிரிமினல் அண்ட் சிவில் ப்ரொசீடிங். ஸோ டிப்ளோமென்ட்ஸ் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சர்க்கிள் தான் இருக்கும், சின்ன உரிமைகள் தான் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அயல் நாட்டவங்கள நம்ம வந்து தண்டனை கொடுக்க முடியாது. அவங்களுடைய சட்டத்தை நம்ம அவங்களுக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கோமோ அந்த உரிமையை தாண்டி அவங்க செயல்படுறாங்கன்னா நம்ம அது பண்ணலாம். பட் அதை நம்ம இங்க பண்ண முடியாது. நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி கிட்டயுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு 2 நாடுகளுமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். நம்ம மட்டுமே இந்த முடிவு எடுத்துட முடியாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டோட கைதிகள் வெளிநாட்டுல அயல் நாட்டுல வந்து கைதியால் இம்ப்ரிசான் பண்ணியிருப்பாங்க, கைதியா இருப்பாங்க. அவங்க நம்ம இங்க பேசி அவங்களை வந்து நம்ம வெளியில நம்ம நாட்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ நம்ம நாட்டுல ஒரு விஷயம் தப்பா இருக்காது, பட் மற்ற நாட்டுல தப்பா இருக்கும். அதை நம்ம ஒபே பண்ணணும், அது தெரியாம நம்ம மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அதனால ஃபாரின் சாவரன்ஸ், ஃபாரின் ரூலர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கும் அம்பாசிடர்ஸ் அண்ட் டிப்ளோமென்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே, அதாவது அயல் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இந்த வழக்குகள் தொடர்றதுல இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா யுஎன்ஓ அண்ட் இட்ஸ் ஏஜென்சிஸ் என்ஜாய் தி டிப்ளோமேட்டிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன்ஸும் அவங்களுடைய ஏஜென்சிஸ், அவங்களோட துணை நிறுவனங்கள்லாம் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே கூட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க மேல வந்து நீங்க சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளவு சுலபமாலாம் போட்டுற முடியாது. ஸோ அது வந்து நீங்க தவறு பண்ணியிருந்தாலும் அதை முறையா விசாரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் இது 2-3 நாடுகள் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனால அதை நீங்க ப்ராப்பரா தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம இங்க மற்ற மனிதர்கள் மேல ஈஸியா போடுற மாதிரி வழக்குகள்லாம் இவங்க மேல நீங்க போட்டுற முடியாது. ஸோ இந்த 7 நபர்களுக்கும், இந்த 7 கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கும் எக்ஸப்ஷன்ஸ், விதிவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான். ஆனா அந்த சமம் அப்படின்றத எல்லாரையுமே நீங்க வந்து கண்மூடித்தனமா ஒரே வரிசையில் நிக்க வைக்க முடியாது. அதுல சிலருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அப்படி யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்திய நாட்டோட ஜனாதிபதிக்கு, ஒரு மாநிலத்தோடைய ஆளுநர்களுக்கு, அண்ட் பாராளுமன்றத்தோட உறுப்பினர்கள், அண்ட் சட்டப்பேரவையோட உறுப்பினர்கள், அண்ட் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், ஓகேவா, டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சட்டங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அதே நேரத்துல ஒரு ஃபாரின் டிப்ளோமேட், அயல் நாட்டை சேர்ந்த ரூலர்கள், அம்பாசிடர்ஸ் இவங்க எல்லாருக்குமே, அண்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு வச்சிருக்காங்க. ஸோ இதை போக இந்த 7 கேட்டகரியை சாராம இருக்கு மற்ற எல்லாருமே வந்து சட்டத்தின் முன் சமம் தான். எந்த குற்றங்கள் யாரு பண்ணாலும் அவங்க மேல நீங்க சிவிலோ கிரிமினல் வழக்குகளோ ஈஸியா தொடரலாம். அண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதி தான் வழங்குவாங்க. ஸோ நம்ம 7 பாயிண்ட்ஸ் என்னன்றது கிளியரா பார்த்துட்டோம். இப்போ நான் முக்கியமா சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 39B அண்ட் சீனா என்னது, அண்ட் இன்னொரு ஆர்டிக்கல் பார்த்துடலாம். ஸோ அந்த 3 ஆர்டிகல்ஸ் வந்து ஆக்சுவலா லட்சுமிகாந்த் கண்டென்ட்ல இது இல்லை, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஆர்டிக்கல் என்னன்றதை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த 5th பாயிண்ட் வந்து கிளியரா புரியும். அதனால நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்டிகல் 31C. இதுதான் நம்ம வந்து 5வது பாயிண்ட்டை பார்த்துருந்தோம். வென் ஆர்டிகல் 31C கம்ஸ் இன், ஆர்டிகல் 14 கோஸ் அவுட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பட் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல இந்த சரத்து 31C கீழே என்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கேன், அதை நீங்க பார்ப்போம். இட் கண்டெயின் 2 ப்ரொவிஷன்ஸ். இது கீழே 2 பாயிண்ட் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னா, இட் சேஸ் தட்
no law that seeks to implement socialistic directive principle specified in Article 39B and C shall be declared void on the grounds of contravention of the fundamental rights conferred by Article 14 and 19. நம்ம அங்க பார்த்தது ஆர்டிகல் 14 மட்டும் தான் பார்த்தோம். ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவங்க இதை பத்தி மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட சேர்ந்து இன்னொன்னுமே இருக்கு. அது வந்து ஆர்டிகல் 31C கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்ல உனக்கு நான் சொல்றேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நமக்கு டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நம்ம அடுத்து பார்க்க போறது அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அப்புறமா. அது கீழே வந்து நிறைய விதமான பிரின்சிபல்ஸ் இருக்கு. சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படின்லாம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ சமுதாயத்துடைய வளங்கள், சமுதாயத்துடைய நலனை கருதி ஒரு அரசாங்கம் சில முடிவுகளை எடுத்தாகணும். அந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கிறது வந்து 39B&Cல வந்துரும். அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகேவா? நிலம் வந்து நம்மளுடைய நாட்டுடைய வளமைக்காக, வளர்ச்சிக்காக நிலத்தை கையகப்படுத்தி அதை நாட்டோட வளர்ச்சிக்காக பயன்படுத்துறது. இது வந்து B&Cல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 சார்ந்து ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி முடிவெடுக்கும் போது கண்டிப்பா சில நபர்கள் அதனால பாதிப்படைவாங்க. எந்த மனிதர்கிட்ட இருந்து நீங்க நிலங்களை எடுக்கிறீங்களோ அந்த மனிதர்கள் வந்து பாதிப்படைவாங்க. பட் எக்கனாமிக்ல பாதிப்படைய மாட்டாங்க. பொருளாதார ரீதியா பாதிப்படைய மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல அந்த நிலத்துக்கு என்ன அமௌண்ட் போகுமோ, என்ன வேல்யூ இருக்கோ அதை அவங்க பே பண்ணி தான் அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்துவாங்க. ஸோ பொருளாதாரம் சார்ந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இருக்காது அந்த கரண்ட் டைம்ல. ஆனா ஒரு எமோஷனலா ஏதாவது ஒரு விஷயத்தால கனெக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த நிலத்துக்கும் அவங்களுக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பட் நாட்டோட வளர்ச்சிக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நிலங்களை கையகப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உரிமையான சமத்துவம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, நான் வந்து மற்ற மனிதர்கள் மாதிரி நானும் சமமானவன் தானே, மற்றவங்க எல்லாமே அவங்களுக்கு விருப்பமான நிலங்களே வாங்கி அதை அவங்க பத்திரமா வச்சுக்கும் போது, நான் என்னுடைய நிலத்தை நான் வச்சிருக்கும் போது நீ ஏன் என்கிட்ட இருந்து வாங்குறீங்க, நான் இதை விற்கணும்னு இப்ப நினைக்கவே இல்லையே, ஆனா நாட்டுடைய நலனுக்காக என்கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க, அப்போ என்னுடைய ஈக்குவாலிட்டி இந்த இடத்துல பறி போகாதா, என்கிட்ட வாங்கும் போது நீங்க ஏன் அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, ஏன்னா அது நமக்கு இப்ப தேவைப்படல, இந்த இடம் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது, அதனால வாங்கியிருக்கோம், எல்லார்கிட்ட இருந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்ப அந்த ஆர்டிகல் 14 எனக்கு வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆர்டிகல் 19 என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கான உரிமை. ஓகே, ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்ட்டு நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 44வது அமெண்ட்மெண்ட் 1978ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 31C எப்ப ஆட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா 25th அமெண்ட்மெண்ட் 1971ல தான் இந்த ஆர்டிகல் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேவா? இதுக்கு அப்புறமா தான் 44வது திருத்தம் மூலயமா 19(1)Fயும் 31யுமே அவங்க ரிப்பீல் பண்ணது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்த விஷயம் இது. அப்ப ரைட் டு ஃப்ரீடம்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு உரிமை இருக்கு. ஓகேவா? 19(1)Fல அந்த உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னுடைய சொத்துரிமை, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கும் அதை ஹோல்ட் பண்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கும்போது, அந்த உரிமையை நீங்க ஏன் என்கிட்ட இருந்து பறிக்கிறீங்க, என்னோட சுதந்திரத்தை நீங்க ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் ஆர்டிகல் 31ல சொன்ன விஷயங்கள், 31Cல சொன்ன விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக 39B&Cயை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து ஒரு மனிதர்கிட்ட நிலத்தை வாங்குறாங்க அப்படின்னா, அந்த நிலம் வாங்குறது மூலியமா அந்த மனிதருடைய உரிமைகள், அடிப்படை உரிமையான சமத்துவ உரிமையும் சுதந்திர உரிமையும் பறிபோகுது அப்படின்றத வச்சு எந்த நீதிமன்றத்திலும் நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அப்படி ஃபைல் பண்ணி அதை ஹியர் பண்ணா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த ஒரு இந்த விஷயங்கள் மூலயமா டிபிஎஸ்பி வந்து ஒரு அடி மேல இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கம்பேர் பண்றப்போ ஒரு அடி மேல இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா நேரங்களும் அப்படி இல்லை. பர்டிகுலரா இந்த ஆர்டிகிள்ல மட்டும் அப்படி 39B&Cக்கும் 14 and 19க்கும் இப்போ ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் வந்து ஆர்டிகல் 39B&C படி சரியா இருக்கு. ஓகேவா? B&C படி அது நியாயமானதாக இருக்கு. அதே விஷயம் ஆர்டிகல் 14 and 19 படி தவறாக இருக்கு. அப்ப ஒரு நீதிமன்றம் எதுக்கு முடிவு கொடுப்பாங்க? 39B நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து மக்கள் பக்கம் தான் நிப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பக்கம் தான் நிப்பாங்க.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் அது செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அது நாட்டுடைய நலனுக்காக இருந்தாலுமே அதை அறிவிச்சிருவாங்க. அப்படி ஒரு கிளாஷ் இருக்கும்போது நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு திருத்தம் பண்ணணுன்றதுக்காக தான் இது கொண்டு வந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நாட்டோட வளர்ச்சிக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது, மனிதர்களுடைய உரிமைகள் வந்து பறிபோகுது, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு விஷயம் தான் சரியானதாக இருக்கும். ஏன்னா நாட்டோட வளர்ச்சின்றது தனி மனிதனோட வளர்ச்சியும் தான் கூட. ஸோ நாடு வளரும்போது மனிதனும் கூட சேர்ந்து வளரதான் போறாங்க. ஸோ அதனால இந்த விஷயத்த வந்து நியாயப்படுத்துனாங்க. ஸோ இதுதான் மெயினான ஒரு கான்செப்ட். இத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் புரியலன்னா, சொன்ன மாதிரி தான் 2 to 3 டைம்ஸ் இத கேளுங்க, படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ இப்ப நம்ம 39 பி அண்ட் சினா என்னன்னு பாத்துரலாம். அத உங்களுக்கு தமிழையும் நான் இங்க வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நம்ம பின்னாடி தான் பார்க்கணும் ஆக்சுவலா. டிபிஎஸ்பி பார்க்கும்போது தான் பார்க்கணும். பட் இங்க மறுபடியும் இந்த ஆர்டிகிள் வர்றதுனால, அது என்னன்றது இங்கேயே நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 39 பி படி என்னன்னா, ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி ஆர் சோ டிஸ்ட்ரிபியூட்டட் as best to subserve the common good அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். அப்படியே தமிழ்ல பாருங்க. சமூகத்தின் பொருள் வளங்களின் உரிமையும் கட்டுப்பாடும் பொதுவான நலனுக்காக சிறந்த முறையில் விநியோகிக்கப்படுகின்றன. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு மனிதர்கிட்ட இருந்து நிலத்தை வந்து கையகப்படுத்துறாங்க. ஸோ எதுக்காக கையகப்படுத்துவாங்க? நம்ம நாட்டுடைய நேஷன் டெவலப்மெண்ட்காக அதை கையகப்படுத்துவாங்க. ஸோ அப்படி படுத்தும்போது அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்பெல்லாம் நீங்க அந்த நிலங்களை கையகப்படுத்த முடியும்? ஒரு அரசாங்கம் நாட்டோட நலனுக்காக எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நிலத்தை கையகப்படுத்த முடியும் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் சோர்ஸா இருக்கு. பொருள் சார்ந்த ஒரு வளமா இருக்கு. நிலம் அப்படின்றது நம்ம நாட்டுடைய வளம் தான், ரிசோர்ஸ் தான். அது நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி அதை நீங்க உரிமை கொண்டாடுறீங்க. அதை நீங்க கண்ட்ரோலும் பண்றீங்க. இது எனக்கு உரிய நிலம். அரசாங்கத்துக்கு உரிய நிலம் இது. இதுல என்ன வேணாலும் பண்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. அப்படின்ற மாதிரி 2 விதமான உரிமையுமே நீங்க அந்த இடத்துல வாங்கிக்கிறீங்க. ஸோ இதை நீங்க எதுக்காக வாங்குறீங்கன்னா, நாட்டுடைய நலனுக்காக, பொதுவான நலனுக்காக சிறந்த முறையில் விநியோகிக்கப்படுகின்றன. ஸோ நீங்க கவர்மெண்டோட டெவலப்மெண்ட்காக இதை சரியா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிலங்கள் எல்லாமே உங்ககிட்ட கொடுக்கப்படுது. ஸோ இந்த காரணத்துக்காக நீங்க ஒரு நிலத்தை வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த செய்யலாம். அது சட்டப்படி நியாயமானதாகவும் கூட இருக்கும். இது வந்து 39 பில சொல்லப்பட்டது. 39 சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் ஆஃப் தி எக்கனாமிக் சிஸ்டம் டஸ் நாட் ரிசல்ட் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் டு தி காமன் டெட்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார அமைப்பின் செயல்பாட்டினால் செல்வம் மற்றும் உற்பத்தி சாதனங்கள் குவிந்து பொதுவான தீங்கு விளைவிப்பதில்லை. ஸோ நீங்க ஒருத்தர்கிட்ட நிலத்தை வாங்குறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கிட்ட நிலம் சேர்ந்துக்கிட்டே போகும். ஸோ ஒரு பொதுவான தீங்கு அப்படின்னா, அது வந்து ஒருத்தங்களுக்கு அது கேடு விளைவிச்சிடக்கூடாது. சமுதாயத்துக்கு அது கெட்டதை கொடுத்துடக்கூடாது. ஒரு அரசாங்கத்துக்கிட்ட பொருளாதார அமைப்பு, எக்கனாமிக் சிஸ்டத்தை மனசுல வச்சு நீங்க ஒரு செல்வம், நிலம் அப்படின்ற ஒரு சொத்தை வந்து நீங்க வாங்குறீங்க. அது வாங்குறது மூலியமா உங்ககிட்ட வந்து நிலங்கள் அதிகமா ஆகிட்டே போகும். கவர்மெண்ட் சொத்தான நிலங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகும். இது வந்து நல்ல விதமான வளர்ச்சியை கொடுக்கணுமே தவிர, எந்த விதமான தீங்கும் கொடுத்துடக்கூடாது. கெட்டதை விளைவிப்பதற்காக நீங்க நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது. முன்னாடி வாங்கினது பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. இது வந்து நீங்க தீங்கு விளைவிக்க கூடாது. அது மூலியமா நல்லதுதான் பண்ணணும். நல்லதுக்காக மட்டும் தான் நீங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 காரணத்தை வச்சு ஒரு அரசாங்கம் நிலங்களை கையகப்படுத்தலாம் நாட்டுடைய வளர்ச்சிக்காக. அப்படி பண்ணும்போது 14 and 19 வந்து எனக்கு வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க எந்த விதமான லைக் ஜஸ்டிசபிள் நேச்சருக்கும் போயிடக்கூடாது. நீதிமன்ற வழக்குகள் வந்து பதிவு பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து 3 முக்கியமான ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ என்னன்றது கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட மைண்ட் செட் படி பார்த்தீங்கன்னா, ஓரளவு கன்ஃபியூஸ் நேச்சர்ல தான் எல்லாரும் இருப்பீங்க அப்படின்னு தோணுது. போக போக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்னுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இருக்கிற டாபிக்ஸ்லயே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்பவே கிரிட்டிக்கலான டாபிக் அது. பட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுறதும் இதுதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் கண்டிப்பா உங்களுக்கு 100% முழுமையா புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதைதான் நம்ம நடைமுறைப்படுத்த போறோம். வாழ்க்கையில நம்ம ஒரு தனி மனிதன் சார்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அடிப்படை உரிமை தான் முக்கியமானதாக இருக்கு. ஸோ அதை எல்லா விதத்திலையுமே ஈவன் வேர்ட் கூட நீங்க நல்ல விதமா புரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் நல்லாவே உங்களுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணி, பிகாஸ் இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து எனக்கு ஒரு மைண்ட் செட்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். பட் அது வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு நான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுனால
லைக் ஒன் டே லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே நான் வந்து இந்த 39A, BC அந்த 3த்தையுமே நான் வந்து வேற வேற கோணத்துல வந்து நான் ஸ்டடி பண்ணேன். அண்ட் அந்த ஸ்டடி மூலியமா நான் எக்ஸ்பிரஸ் பண்ண எக்ஸ்பிளனேஷன் தான் இது எல்லாமே. மேபி இது பல பேருக்கு உபயோகமா இருக்கும். சிலரால புரிஞ்சுக்க முடியாமலும் இருக்கலாம். புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா தப்பு இல்ல. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணும்போது நமக்கு நிச்சயமா புரிஞ்சிரும். ஸோ இன்கேஸ் இதை இன்னும் பெட்டரா எளிமையா யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களால அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. அது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நான் என்னோட அடுத்த வீடியோல அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இந்த சிம்பிளா நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்க. அது சரியா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நான் வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்றேன். இது வந்து ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான். ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட ஸ்கில்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இட் கேன் பி எக்ஸ்பிளைன் ஈவன் மோர் பெட்டர். ஓகேவா? இந்த விஷயத்த நானே கூட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு நாலேஜ் பேஸ் பண்ணி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி என்னுடைய ஸ்டடி பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் மோர் தென் எனஃப். நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு இது நிறையவே போதும். பட் நம்ம இன்னுமே இதை கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி நீட் டு ஸ்டடி மோர் ஆன் திஸ் டாபிக். ஸோ ஒரு பிடிஎஃப் ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி வி ஹாவ் டு ஸ்டடி மோர். அப்படி ஸ்டடி பண்ணும் போது இந்த ஆர்டிகல்ஸை ஒரு வார்த்தையிலையோ இல்லை ஒரு சென்டென்ஸ்லயோ நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம ஸ்டடி பண்ண மேபி இட் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அப்படி வரும்போது நான் டிபிஎஸ்பியில் வரும்போது கூட உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இதை நீங்கள் இன்னொரு விதத்துலையோ இல்லை எங்கேயாவது நோட்ஸ் படிச்சோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்ல நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஐ எம் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் தி ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அது சரியாக இருந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து லேர்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் டு ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த ஆர்டிகல்ஸ் 31C, 39B and C இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு விதமான குழப்ப மனநிலையில தான் எல்லாருமே இருப்பீங்க. பட் ஸ்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்த நம்மளுடைய மெயின் கண்டென்ட்டோடைய ஓவர்வியூ என்னன்றது இதில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து லைக் ஈக்வாலிட்டி அப்படின்ற அந்த ஆர்டிகல் 14 வந்து இஸ் நாட் அப்சல்யூட், முழுமையானது அல்ல அப்படின்றத பார்த்தோம். ஸோ நாட் அப்சல்யூட் அப்படின்னா முழுமையானது அல்ல. அதுக்கும் சில விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில இடத்துல பிளேஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து அவங்க விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து இது வராது, யாரெல்லாம் இதுல இருந்து பாதுகாப்பா இம்யூனா இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்த்துருக்காங்க. ஸோ மெயினால பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 361 படி பார்த்தோம். அதுக்கப்புறமா 361A படி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ஆர்டிகல் 105 பார்த்தோம். அண்ட் 194 பார்த்தோம். அண்ட் தென் 31C பார்த்தோம். இந்த 5 ஆர்டிகல்ஸுமே நம்ம இதில் கிளியராக பார்த்தது. ஸோ ஒவ்வொரு ஆர்டிகல்ஸாக எடுத்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிகல் 361ல அவங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் கவர்னருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. எந்தெந்த விஷயத்துல பாதுகாப்பு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து லைக் அவங்க வந்து ஆன்சரபிள் இல்லை. எதுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ்க்கு. பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ்க்கு நாட் ஆன்சரபிள் இன் கோர்ட். நாட் ஆன்சரபிள் இன் கோர்ட். ஸோ அடுத்ததா வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் டூரிங் தே டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஓகேவா? அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிவில் ப்ரொசீடிங்ஸ் 2 months advance notice. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ அரெஸ்ட் அண்ட் இம்ப்ரிசான்மெண்ட். இந்த 4 விஷயங்களையுமே நம்ம பார்த்துருந்தோம்.
இது வந்து அவங்க 361 படி சொன்ன விஷயங்கள். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 361A. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பட் நியூஸ் பேப்பர்ஸ்ல வரது வச்சியோ, இல்ல மீடியா, நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன் இதுல வரக்கூடியத வச்சு நீங்க யாருக்கு மேலயுமே சிவில் அண்ட் கிரிமினல் போஸ்டிங்ஸ் வந்து பண்ணக்கூடாது. லைக் நான் ஒரு ஹிண்ட் வேர்ட் மாதிரி தான் குடுக்குறேன். அண்ட் 105 பொறுத்த வரைக்கும் பார்லிமென்ட்ரி பிரிவிலேஜஸ். பாராளுமன்றத்துக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது எதுவுமே நீங்க வந்து வெளியில வந்து ஆன்சர் பண்ணணும், அதுக்கு ஆன்சரபிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்ல. பார்லிமென்ட்ரி பிரிவிலேஜஸ். அதே மாதிரி ஆர்டிகிள் 194 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய பிரிவிலேஜஸ். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ப்ரிவிலேஜஸ் இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தது ஆர்டிகல் 31C அப்படின்றது நீங்க தனியா பார்த்துக்கலாம். ஸோ ஆர்டிகல் 31C படி பார்த்தோம். ஸோ when article 31C comes in, article 14 goes out. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ primacy to DPSP. ஸோ இன்னொரு இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா primacy to article 39 B and C over article 14. ஓகே. ஸோ முன்னாடி 19 இருந்தது. பட் அமெண்ட்மெண்ட் பண்ணனால அது வராது. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம ஆர்டிகல் 31C பார்த்தோம். அண்ட் இது போக வந்து ஃபாரின் ரூலர்ஸ், ஸோ ஃபாரின் ரூலர்ஸ், அம்பாசிடர்ஸ், ஸோ டிப்ளோமென்ஸ் இவங்களுக்குமே வந்து பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா UNO அண்ட் இட்ஸ் ஏஜென்சிஸ் இவங்களுக்குமே வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதான் நம்ம வந்து எக்ஸப்ஷன்ஸ் டு ஈக்வாலிட்டியில் பார்த்த விஷயங்கள். ஜஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிடலாம். பட் நம்ம இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணனால டைம் ஆச்சு. அண்ட் 31C என்ன, 39B and C என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆச்சு, அவ்வளோதான். ஸோ நம்மளோட அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா prohibition of discrimination on certain grounds. இதான் நம்மளுடைய 100வது வீடியோ. ஸோ நம்ம வந்து with grand success we can start in upcoming video. ஸோ prohibition of discrimination on certain grounds. ஆர்டிகல் 15 வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம 14 பற்றி 3 வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 வீடியோஸுமே நல்லா பாருங்கள், ஒரு நல்ல கிளாரிட்டி ஏற்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆர்டிகல் 15 வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ உங்களோட லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.